இந்தியாவோட பொதுத்துறை வங்கியான இந்தியன் வங்கிகள்ல சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இந்தியன் வங்கிகள்ல சில காலி பணியிடங்கள் இருக்கு. அது நிரப்பும் பட்சத்துல வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 171 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்கை நாங்க கீழே கொடுத்திருக்கோம். தாராளமா அந்த லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த ஒரு வேலை வாய்ப்பினுக்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டிருக்காங்க அப்படின்னா சிறப்பு அதிகாரி, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலைக்கான அறிவிப்பை தான் இவங்க விட்டிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க யூஜி மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஇ பிடெக் ஓகே. இப்போ நீங்க பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல சிஏ எம்பிஏ எம்எஸ்சி எம்சிஏ இதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரி இல்லைன்னா பல்கலைக்கழகத்துல நீங்க பட்டம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான வயதுகளுமே சொல்லியிருக்காங்க. 23 வயசு கண்டிப்பா பூர்த்தி ஆயிருக்கணும். 36 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும். அதுக்கு மேல போனுச்சு அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே சில தளர்வுகள் கொடுத்திருக்காங்க வயதுல. அதுபடி எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவுகளுக்கு 3 ஆண்டுகளும், பொது பிரிவுகளுக்கு 10 ஆண்டுகளும். இப்ப ராணுவ குடும்பத்துல இருந்து யாராவது விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா அவங்க அரசோட கொள்கைப்படி சில தளர்வுகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 62,820 ரூபாயில இருந்து 1,20,940 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் இல்லைன்னா கம்ப்யூட்டர்லயும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமான தேர்வு இல்லைன்னா கணினியில ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு அதுக்கப்புறமா நேர்காணலுக்கான அழைப்புகளுமே விடுக்கப்படும். நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் பிளஸ் நம்ம கல்வி சான்றிதழ் கொடுப்போம் இல்லையா, அதுல எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு அதனுடைய ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டுதான் நேர்காணலுக்கான அழைப்புகள் விடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 13/10/2025 இந்த நாள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளா கொடுத்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.